நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கம்யூனிட்டி சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான பலகாரம், எந்த ஹோட்டல்ல போனாலும் கிடைக்கிற ஒரு விஷயம் மைசூர் போண்டா. அதுதான் பண்ணலாம்ங்க. நான் வீட்டுக்கு பண்ணலாம்னு எடுத்தேன். சரி, அதிகமாக பண்ணால் நான் மைசூர் போண்டா போடலங்கிறதுனால அது எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்து வடமாவிலேயே நிறைய பேர் வந்து வெங்காயம்லாம் போடாமல் கொள்ளாமல் இந்த மாதிரி மைசூர் போண்டாவை போட்டுக்குவாங்க, மிளகு சீரகம்லாம் போட்டு வடையாகவும் தட்டிப்பாங்க. பட் நம்ம வந்து அதுக்குன்னே அரைச்சி பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு தலை தட்டி உளுந்து, 1/4 கப்பை விட கூட, 1/2 கப்பை விட கம்மி, ஏறக்குறைய 1/4 கப்பு ஒரு 50 கிராம் உளுந்து வரும். 1/4 கப்பு இது ஏறக்குறைய ஒரு 60-65 கிராம் உளுந்து போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சாரி, அரிசி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவரிசி எதுவாக இருந்தாலும் ஓகே. புழுங்கலரிசி இல்லை, ஆனால் பச்சரிசியில் தான். அது மாவரிசியாக இருந்தாலும் சரி, 1/4 கப்பை விட கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த போண்டா வந்து நல்லா ரொம்ப நேரத்துக்கு முறுன்னு இருக்கும். நான் நல்லா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசியும் எதுவும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் பல்லுப்பெல்லாம் நறுக்குன தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், கொத்தமல்லி சில பேர் போட மாட்டாங்க, நான் கொஞ்சம் போடலாமே எடுத்திருக்கேன். மிளகு, சீரகம், பெருங்காயம், அவ்வளோதான். இப்போ இந்த ஊரில் அரிசியும் உளுந்தையும் நல்லா தண்ணி லேசாக தெளிச்சு வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி அரைக்கணும். அதை அரைச்சிக்கலாம். இதில் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நைஸாக அரைக்கணும். அப்பப்போ தண்ணியை தெளிச்சுக்கணும். இது ஊற்றிடக்கூடாது. தண்ணியை நல்லா தெளித்து கெட்டியாக அரைச்சி என்ன மாதிரி பதத்தில் எடுக்கணுங்கிறத அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். மாவு பாருங்க, நல்லா புஸ்கஸ்ன்னு ஆடிடுச்சு. இந்த மாதிரி இப்படி பந்து மாதிரி இருக்கணும் மாவு. அப்படி ஆட்டுப்போது பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி நல்லா இதுவாக வரணும். லைட் வெயிட்டாக இருக்கணும், அதே சமயம் தண்ணி அதிகம் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதில் நான் வந்து சேர்த்து போட்டு ஆட்டி எடுக்க போகிறேன். அடுத்து ஒன்றும் ஆட்ட போகிறது இல்லைங்கிறதுனால நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக வெங்காயத்தை இதிலே போட்டுக்கிறேன். உப்பு மட்டும் எடுத்துட்டு தான் போடணும், அவ்வளோதான். இனி மாவை அள்ளிடலாம். ஆட்டு போட்டு வச்சு பாருங்க, மாவு அள்ளிடலாம். இந்த மாவை ஆட்டி எடுத்துட்டேன். இதில் பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலையை மட்டும் கொஞ்சம் ஒன்று பாதிமாக கிள்ளி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதோட சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு. இந்த ஆக்சுவலாக முழுசாக போடுறத விட உடச்சி போட்டால் பரவாயில்ல. இப்போ நான் வீட்டுக்கு வந்து பொங்கல் முதற்கொண்டு எடுத்துட்டு உடச்சி தான் போட்டுருவேன். என்ன காரணம்னா வாயிலிருந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. பட் இந்த ஷோவில் காமிக்கும் போது நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிறதுனால இப்படி பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் வீட்டிலலாம் பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்னா பேசாமல் இது ஒன்றும் பதினமும் உடச்சி போட்டுருங்க. வாயில் தட்டு போட்டு கூட எடுக்க முடியாது. அதுதான். இப்போ இதில் உப்பு, கொஞ்சமாக உப்பு, இப்போ இது நல்லா கலந்துக்கிட்டு எண்ணெய் ஒரு கடாயில் காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் போண்டா போடுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா கலந்துக்கலாம். முதல்ல நல்லா அடித்து கலந்துக்குங்க. வடை மாவு, போண்டா மாவு எது இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல ஒரு பஜ்ஜி மாவு முதற்கொண்டு இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மாவில் எல்லாம் கலந்துட்டேன். இப்போ நம்ம போட வேண்டியதுதான். யூஸ்வலாக நல்லா பீட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சு போட்டிங்கன்னா வடையோ போண்டாவோ நல்லா வரும். ஆனால் எந்த வடை எந்த போண்டா பண்ணாலும் நீங்கள் வந்து நல்லா அடிக்கணும். இன்னொன்று வந்து எண்ணெயோட காய்ச்சல் நல்லா இருக்கணும். அப்படி நீங்கள் போடுற இது வந்து மேலே கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக கரெக்டாக வரும். எந்த சைஸ் வேணுமோ அதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதிகமாக போட்டோம்னா இப்போ இதுவாக இருப்பாரு இந்த பபுள்ஸு அந்த மாதிரி எல்லாம் காஞ்சிருக்கணும். நம்ம யூஸ்வலாக கடையில் போடுற சைஸ் நம்ம வீட்டுகளில் போட மாட்டோம்.
ஏன்னா வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நான் சின்னதாக தான் போடுவேன் இருக்கும், அந்த மாதிரி போட்டுருக்கேன். கடாய் கொள்ற அளவு போடுங்க, அப்போ அந்த சூட்டுக்கு அது கரெக்டாக வெந்துடும். இப்போ சரியா இருக்கும். இது வெந்தோடனே பார்க்கலாம். வெந்துட்டு இருக்கும்போது நான் பெரட்டி விடுறேன், அப்போ காமிக்கிறேன். ஒரு பக்கம் பெரட்டி விடலாம். கரண்டியை வச்சு பரட்டினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாவெல்லாம் ஒட்டும். அதனால சின்ன சின்ன ஸ்பூனை வச்சு அல்லது ஒரு கம்பி வச்சு, நம்மளோட சௌரியம், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பரட்டிக்கங்க. ஆனால் பரட்டி விடணும், 2 பக்கமும் அது வேகணும் இல்லையா. தீ வந்து அதிகமாக கூடாது, ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. போட்டோன்னா நல்ல பபுள்ஸ் வர மாதிரி நெருப்பு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வடை மேலே சாஃப்ட் கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாக வரும். வடை மட்டும் இல்லாமல் இந்த போண்டாவும் அப்படி தான். ஸோ என்ன பண்ணி பஜ்ஜியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓரளவு காஞ்சிருக்கும். இப்போ இதை நல்லா அந்த மிதமான தீயில வச்சு, அதுக்கு அதிகமாக கூடாது கம்மியாகவும் கூடாது, மிதமான தீயில வச்சு ஒரே தீயாக வெந்துட்டு இருக்கணும். அந்த ஒரே சூட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த கடை போடுறதுக்கும் சரியாக இருக்கும். ஏன்னா இது வெந்து இது மேலே கிறிஸ்பாகிற நேரம் திரும்ப எண்ணெய் சூடாகும். அந்த போடுற போது ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரம் போய் அந்த சூடு தணிச்சு அதுக்கப்புறம் அது வெந்து மேலே வரும்போது திரும்ப சூடாகும். அப்போ நீங்கள் அடுத்த கடை போட கரெக்டாக இருக்கும். இது நல்ல நேரம் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளும் புறமும் வெந்து நல்லா இருக்கும். வேகத்துக்கான நேரம் கொடுக்கணும், நல்லா அந்த நேரம் மாறுற வரைக்கும். பாருங்க, நல்லா அது கலரும் மாறி போய் மிதக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக இங்கே கிட்ட காமி, இங்கே பாருங்கள், இதில் வந்து ரொம்ப பபிள்ஸ் இல்லாமல் மிதக்குது. பபிள்ஸே இல்லாமல் இருக்காது, ஏன்னா அது உள்ள ஈரம் இருக்கும் கொஞ்சம், அதனால. பட் லேசாக அப்படி மிதக்கும் போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். இது வெந்திருக்கு, இதை எடுத்துக்கலாம். போண்டா எடுத்துக்கியா, இந்த நல்ல இலையெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். அந்த போண்டா வைக்க வச்சாச்சு. ஹோட்டலில் நல்லா ஆவி பறக்க கொண்டு வருவாங்க. ஒரு சாம்பார், 2 சட்னி, இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கே டெம்டிங்காக இருக்கும். 2 சட்னி இல்லைன்னு, ஒரு சட்னி வச்சு சாப்பிடலாம் ஜம்முன்னு. ஒரு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்ல உப்பு காரம் புளிப்பாக ஒரு ஊறுகாய் வச்சுப்போம் அதோட சாப்பிட்றதுக்கு. அதனால் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாரம்பரியமான பலகாரம். பொதுவாக வந்து அந்த நாள் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா வடை இல்லைன்னா இந்த மாதிரி போண்டா. இந்த மிளகோட கடிச்சு சாப்பிட்டு பாருங்க, அது நல்ல ஒரு காரமும் இருக்கும், அந்த கிறிஸ்பா சாஃப்டா எல்லாம் கலந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். தேங்காய் வர பல்லுப்பெல்லாம் வந்து அங்கங்கே மாட்டும் வாயில, எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பாரம்பரியமானது, ரொம்ப சிம்பிளானது. என்ன ஒன்றையும் கிரைண்டரில் போட்டு எடுக்கணும் இந்த இது போண்டாவுக்கு. ஸோ இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அரிசி நான் சொன்ன அளவுக்கு வைங்க, ஏன்னா அப்போ தான் மேலே கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக வரும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அரிசி சேர்க்கும் போது அது நல்லா ஆட்டுப்பட்டிருக்கான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா அரிசி அங்கங்கே நிற்காமல் ஆட்டுப்பட்டிருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். நம்ம தான் இன்றைக்கி பாரம்பரியமான ஒரு மைசூர் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். செஞ்சு பார்த்து நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.